வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற சம் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய நேரம் மற்றும் வேலை, டைம் அண்ட் ஒர்க், அந்த சாப்டர்லேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். அது இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கோட்டையில் வேலை பார்க்கும் 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான அளவு பொருள் உள்ளது. 20 நாட்களுக்கு பிறகு 50 பேர் சென்று விட்டார். மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு கோட்டையில் 300 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு தேவையான அளவு பொருள் 90 நாட்களுக்கு இருக்குது. இப்போ 20 நாட்களுக்கு பிறகு 50 பேர் அந்த வேலையை விட்டு சென்று விட்டனர். இப்போ மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்ம நம்ம பார்க்கலாமா? அப்போ 300 மனிதர்களுக்கு தேவையான உணவு பொருள் எவ்வளவு இருக்குது, எத்தனை நாட்களுக்கு இருக்குது? 90 நாட்கள். அப்போ இது 300 மனிதர்களுக்கு தேவையான உணவு பொருளின் ஒரு நாள் அளவு பார்க்கலாமா? என்ன வரும்? 1/90 வருமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 20 நாட்கள் 300 பேருமே இந்த உணவுப் பொருளை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 300 மனிதர்களுக்கு தேவையான உணவு பொருளின் 20 நாட்களுக்கான அளவு பார்த்துடலாமா? என்ன வரும்? 20/90ன்னு போடலாமா? அப்போ இதை அடித்தோம்னா 2/9. அப்போ 20 நாளில் 300 பேருக்கு தேவையான உணவுப் பொருளின் பாகம் 2/9. அப்போ இப்போ முழு பாகத்தை 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா 2/9 இது உணவுப் பொருள் செலவழிக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு? 300 பேருக்கு. சரியா? இப்போ இதை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா 9 - 2/9 அப்போனா 7/9. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய பாகம் எவ்வளவு? 7/9. இப்போ உணவுப் பொருள் இத்தனை பாகம் இருக்குது. இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? 50 பேர் இந்த வேலையை விட்டு சென்று விட்டனர். அப்போ மிச்சம் இருக்கிறது 250 பேர் தானே. இப்போ இந்த 250 பேருக்கு இந்த 7/9 பாகம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வச்சு எத்தனை நாள் சமாளிக்கலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யலாம்? 300 மனிதர்களுக்கு தேவையான 90 நாட்களுக்கு தேவையான பொருளை நான் என்னென்னு வச்சுக்கிறேன், ஒரு பாகம் ஃபுல்லாக இருக்குது. அதை நான் 9/9ன்னு வச்சுக்கிறேன். நமக்கு 7/9 2/9 அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? அதனால் இது 9/9 ஒரு பாகம். இதை அடித்தா 1 தான் வரும். இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய 250 பேருக்கு எத்தனை நாள், அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ பாகம் மிச்சம் இருக்குது? 7/9. இப்போ இதை சால்வ் பண்ணிட்டோம்னா 250 பேருக்கு எத்தனை நாட்களுக்கு அந்த உணவுப் பொருள் தேவைப்படும் அப்படிங்கிறது கிடச்சிரும். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாமா? முதல்ல அதுக்கு நம்ம எப்படி எழுதிக்கிடணும்? 300 × 90 இந்த 9 மேலே கொண்டு போயிடணும். இஸ் ஈக்குவல் டு 250 × x. இந்த 9 மேலே போயிருமா? கீழே 7 இருக்கும். இப்போ இதை நம்ம அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்? 10 10 5 5s are 25 6 5s are 30. அதுக்கப்புறம் எப்படி அடிக்கலாம்? 1 5s are 5 18 × 5 90 19 19 19 29. அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது என்னது? 6 × 2 is equal to x/7. அப்போ therefore x is equal to 6 × 2 × 7 இங்கே வந்துருமா? அப்போ x is equal to 12 × 7. அப்போ x is equal to 84. அதாவது மீதம் இருக்கக்கூடிய 250 பேருக்கு மீதம் இருக்கக்கூடிய உணவுப் பொருள் பாகத்திலிருந்து 84 days அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மீதமுள்ள பாகம் எவ்வளவு? 7/9.
இதை வந்து 250 பேருக்கு 84 டேஸில் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இதுதான் இதற்கான ஆன்சர். சம் பிடிச்சிருந்தா வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.